வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஆராக்கீரை கூட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஆராக்கீரை அப்படின்னு சொல்லும்போது இந்த கீரையினுடைய சுவையே தனி சுவை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். வைட்டமின் சத்துக்கள் மட்டும் இல்லாமல் பலவிதமான சத்துக்களும் நிறைந்த ஒரு சத்தான கீரை இது. பொதுவாக தண்ணி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அதிகமாக விளையக்கூடியதாகவும் இந்த கீரை இருக்குது. ஆனால் வீட்டு தோட்டத்திலே நம்ம இந்த கீரையை வச்சு வளர்க்க முடியும். இந்தியாவில் மட்டும் இல்லாமல் பல வெளிநாடுகள்லையும் இந்த கீரையை நம்ம சர்வசாதாரணமாகவே பார்க்க முடியும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கீரை இது. ஏற்கனவே நம்மளோட இன்னொரு சேனல் இந்த ஆராக்கீரையோடைய பயன்கள், நன்மைகள், மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்ற ஒரு வீடியோ இருக்குது. கண்டிப்பாக பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். இப்போ இந்த கீரை கூட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்கலாம். முதல்ல பாசிப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த பாசிப்பருப்பை ஒரு மண் சட்டியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். உடலில் எங்கேயாவது வீக்கங்கள், வலி இருக்குன்னா அதுக்கும் ஒரு நல்ல நிவாரணத்தை கொடுக்கக்கூடியதாகவும், வெப்பத்தை தணிக்கக்கூடியதாகவும், தாகத்தை தணிக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த கீரை இது. தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த பாசிப்பருப்பையும் சேர்த்து அதோட மஞ்சள் தூள், பெருங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நீரிழிவு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு விரைவாக இந்த நீரிழிவை குணப்படுத்துறதுக்கு உதவக்கூடிய ஒரு கீரையாகவும் இது இருக்குது. இப்போ அடுத்து நான் தேவையான அளவு ஆராக்கீரையை எடுத்துகிட்டு இந்த ஆராக்கீரையை நல்லா தண்ணியில் அலசி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதோட ஜீரகம், கொஞ்சோண்டு கடுகு சேர்த்து நம்ம தாளிச்சுக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு கையளவு சின்னதாக நறுக்குன்னா சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சில பேருக்கு சிறுநீரோட ரத்தம் போகிற மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அவங்க இந்த கீரையை அடிக்கடி உணவோடு சேர்த்துக்கும் பொழுது நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாகவும் அது இருக்கும். இந்த சின்ன வெங்காயம் லேசாக வதங்கும் பொழுது அலசி எடுத்து வச்சுருக்கிற இந்த ஆராக்கீரையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். பொதுவாக இந்த கீரையை ஆராக்கீரை, நீராரைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆலக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு சந்தைகள்லையும் இந்த கீரையை நம்ம பார்க்க முடியும். மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த கீரையை தொடர்ந்து கொடுக்கும் பொழுது அந்த பிரச்சனையிலேருந்து விரைவாக அவங்க வெளிவரதுக்கு அது உதவி செய்யும். இந்த கீரை பார்த்தோன்னா ரொம்ப சீக்கிரமாக வேகக்கூடியதாகவும் இருக்கும். இயற்கையாகவே நல்ல ஒரு சுவையான ஒரு கீரையாகவும் இருக்கும். சிறுநீரில் வரக்கூடிய தொந்தரவுகளுக்கும் ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். பச்சையாகவே இந்த கீரையை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. காலையில் வெறும் வயிற்றுல ஒரு 4-5 கீரையை சாப்பிடும் பொழுது உஷ்ணத்தால், பித்தத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும். வாயில், வயிற்றுல புண்ணுக்கும் ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். இதை அடுப்பில் நம்ம போட்டு சமைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சத்துக்கள் கொஞ்சம் குறையும். ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பாசி பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம். தாய்ப்பால் கொடுக்குறவங்க இந்த கீரையை தவிர்க்கிறது நல்லது. தாய்ப்பாலை நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கீரையை சாப்பிடும் பொழுது தாய்ப்பால் நிறுத்துறதுக்கு அது உதவி செய்யும். புற்றுநோய் மாதிரியான உயிர்கொல்லி நோய்களுக்கும் நல்ல ஒரு மருந்தாகவும் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த கீரை இது. இப்போ இது நல்லா கொதி வரும்பொழுது கொஞ்சம் மிளகுத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பை நம்ம அணைச்சிடலாம். கடைசியாக இது இறக்குனதுக்கு அப்புறமா இடிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிற பூண்டும் தேங்காய் பூவும் சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல ஒரு சுவையான ஆராக்கீரை கூட்டு தயாராகிடுச்சு. நீரிழிவுக்கு சிறந்த ஒரு கீரையாகவும் இது இருக்கும். நரம்புகளுக்கும் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கீரையாகவும் இது இருக்கும். சுவையான ஆராக்கீரை கூட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.